இன்றைக்கி நம்ம பர்ஃபெக்டான ஒரு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் நெய் விடுங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணி பொரிய விடுங்க. அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிடலாம். அது கூட தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டை கொஞ்சமாக மல்லி புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பிரியாணிக்கு நம்ம எந்த அளவு வதக்குறோமோ அந்தளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். 1 டம்ளர் அரிசிக்கு நான் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளருங்கிற ரேஷியோவில் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நாம் இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம 15 மினிட்ஸ் ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்து கரெக்டாக 2 விசில் விட்டு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்தோன்னா நல்லா உதிரியாக டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிரும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. அரிசிலாம் உடையவே இல்லை. இந்த பிரியாணியை சூப்பரான ஒரு ஆனியன் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணும்போது டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மோர் ரெசிபீஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.